பேசிக்கலாகவே எங்கள் டீம் எல்லாருமே பயங்கர அட்ராசிட்டியான ஒரு கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே ஒரு சாந்தகுமார் தான். டைரக்டர் ஒரு சாந்தகுமார், ரைட்டர் ஒரு சாந்தகுமார், அண்ணன் வந்து ஒரிஜினல் சாந்தகுமார் கார்த்திக் நேதா. ஆனால் பார்க்க அப்படி தெரியல சார். இல்லை நீங்கள் பிரபா வைன் ஷாப் கார்த்திக் நேதாவை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பழைய ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். எதுனாலும் பண்ணுங்க, ஆனால் பண்ணிவிட்டு தவறுன்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது குடின்னு மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும். நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார், திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து எங்கேயோ ஒருத்தர். ஒரு ஃபோனில் என்னன்னு தெரியல, அவ்வளோ அட்டாச் ஆகி அழுதுட்டார். என்னடா இது குடிகாரனை பற்றி போட நம்மள மாதிரி ஆளாக இருக்கணும் தான் உள்ளே போனேன். டெய்லி என்னால் கோட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. பட் இந்த ஒரு நாள் இது என் பிள்ளைங்களையும் பொண்டாட்டி நினைக்க வச்சுருக்கு. பல பேர் மறைக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு மறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்ன மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் 95% இருக்கான். அதனால் பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி ஒருத்தன் எல்லாம் கூட்டாக சேர்ந்து சொல்லும் போது அவனுக்கு புரியும். ஒருத்தன் படத்தில் குடிக்கலாம், ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கான், இணைய படம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் ஆனால் கன்வின்ஸ் பண்ணோம். ஐயா நீங்கள் இப்போ அரை கோட்டர் தான் அடிச்சிருக்கீங்க, இவ்வளோலாம் பண்ணாதீங்க. ஐயா இப்போ நீங்கள் 2 கோட்டர் அடிச்சிருக்கீங்க, ஐயா இப்போ நீங்கள் 4 கோட்டர் அடிச்சிருக்கீங்க, ஐயா நீங்கள் ஃபுல்லு தாண்டிட்டீங்க அப்படிங்கிற அந்த எமோஷ்னல் வாங்குறது வந்து ஒரு இயக்குனரோட வேலை. அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர். என்னோடய மனைவி கிட்ட தான் நான் கன்ஃபஸ் பண்ணோம், ஒரு சாரி கேட்கணும். என்னென்னா நாங்கள் வாழ ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது அவள் வந்து நெய்யே சாப்பிட்டதில்லைன்னு எனக்கு தெரியும். அது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இதை நான் உணர வரும்போது இந்த தமிழ் சமூகத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அத்தனை மளிகை கடை இருக்குது, அத்தனை மால்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் நெய்யே சாப்பிட்டதில்லை. இது எனக்கு உணரும் போது இல்லை, என்னை நானே செருப்பில் அடிச்சிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. உண்மையாலுமே உனக்கு அந்த படம் எடுக்கிற ப்ராசஸ்லாம் கரெக்டாக வருமா? அந்த டீம் சரியான டீமில் தான் நீ இருக்கியான்ட்டு அவள் எனக்கு அழுதெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, பல ஊர்லேருந்து பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு கனெக்ட். ஆனால் அவங்க அழுகும் பொழுது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக நல்லா தான் போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை. மெயினாக நான் மன்னிப்பு கேட்குறது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய காதலி, என்னோடய ஃபேமிலி, என்னை சுற்றி ஒருத்தரையும் நான் புரிஞ்சிக்கல. ஒரு நீதிமன்றத்திற்கு எப்படி நீதிபதியோ அப்படியான ஒருத்தன் ரிவ்யூ பண்ணான், அப்படி ஒருத்தன் ரிவ்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சினிமாங்கிற துறையை பற்றி இங்கே இருக்கிற அத்தனை கிராஃப்ட்ஸ் பற்றியும் கரைச்சி குடித்த ஒருத்தன், இதில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளையும், பொருளாதார நெருக்கடி உட்பட ஒரு தயாரிப்பாளரின் பார்வையிலிருந்து, ஒரு இயக்குனரோட பார்வையிலிருந்து, ஒவ்வொருத்தரோட பார்வையிலிருந்தும் பார்த்து அந்த எம்பத்தியோட உள்வாங்கிக்கிட்டு ஒரு ரிவ்யூ சொல்கிற அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியும். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் திரையில் வெளியாக இருக்கக்கூடிய குட் டே திரைப்படத்தினுடைய விமர்சனங்கள், ரசிகர்கள்கிட்ட இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இந்த நிலையில தான் குட் டே திரைப்பட குழுவினருடைய ஒரு நேர்காணலை இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். வாங்க பேசலாம். திரைப்படத்தினுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான பிருத்வி அவர்களும் வந்திருக்கிறார்கள். கதாசிரியரும் எழுத்தாளருமான மைக்கேல் அவர்களும், இந்த திரைப்படத்துக்கு வசனகர்த்தாவும் லிரிசிஸ்டுமான கார்த்திக் நேதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். 3 பேருக்கு வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நான் கதாசிரியர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன், மைக்கேல் சார்கிட்டேருந்து. ஸோ குட் டே அப்படின்னு சொன்னாலே இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு வாக்கியம் தான் குட் டேன்னு சொல்லக்கூடிய. அப்படி என்ன மாதிரியான ஒரு கருத்தை இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு எழுத ஆரம்பிச்சிங்களா, இல்லை எப்படி இதை எழுத ஆரம்பிச்சிங்க சார்? ஒன்றும் இல்லை, தன்னை உணர்தல் தான் பேஸ். இதில் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க வந்து தன்னை அறிகிறாங்களான்னு கேட்டால் மேக்ஸிமம் இல்லை. நம்ம உட்காந்து ஆறாமரை உட்காந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், பிழை இருந்தால் அது சரியாக மாற்றணும், சரி இருந்தால் அது இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற சென்ஸ் வந்து வரணும். இதில் இருக்கிற கதாபாத்திரமும் அதுதான் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு லீடாக வந்து ஒரு கனெக்டிவிட்டியாக வந்து இவன் குடிக்கிறான், நம்ம எல்லாருமே குடிக்கிறோம், அவனும் குடிக்கிறான். ஆனால் அவனுக்குமான குடிக்கும் நம்ம குடிக்கிறதுக்கான குடிக்கும் என்ன வித்தியாசங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அது ஒரு நல்ல குடியாக இருக்கும். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி தன்னை உணர்தல் அப்படிங்கிறதுக்கும் ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் பல பேர்கிட்ட இன்னைக்கு இல்லை. ஸோ அந்த விஷயத்த சொல்லுமா, இல்லை இது இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுதா குட் டே? இது வேணுமா வேண்டாமான்னு என்ன என் ஒருத்தனால முடிவு பண்ண முடியாது. அது மாதிரியான இது இப்போ என்னை சார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட நான் வேணான்னு சொல்வேன். இது வேணான்னு என்னால் பேச முடியாது இது அது. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் பண்ணுங்க, எதுனாலும் பண்ணுங்க. ஆனால் பண்ணிவிட்டு தவறுன்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது குடின்னு மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும். ஓகே சார். இந்த படத்துக்கு கதாநாயகரா சாரை வந்து பிருத்வி சாரை எப்படி போடணும் அப்படின்னு எப்படி சார் அந்த ஸ்பார்க் எப்படி கிடைச்சது? யதார்த்தமாக இருக்கணும், பின்னாடி எந்த லேபிளும் இருக்கக்கூடாது. இப்போ எந்த ஒரு ஹீரோ போட்டாலுமே பின்னாடி ஒரு லேபிள் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க நல்லவங்கிற லேபிள் இருக்கும், அவங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற லேபிள் இருக்கும். இந்த கதைக்கு ஒரு சாமானியன் தான் இந்த கதையின் நாயகன், கதாநாயகன் இல்லை கதையின் நாயகன். இப்போ அவனுக்கு வந்து எந்த லேபிளும் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு முகம் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது.
அது கடைசியாக எழுத பக்கத்துலேயே அவர் உட்காந்து அவரும் சில ஐடியாஸ்லாம் சொல்லுவார், இது சேர்க்கலாம் அது சேர்க்கலான்ட்டு. பேசாமல் நீங்களே நடிச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு ஆடிஷன் ஒன்று பார்த்தது, ஆடிஷனில் நல்லா பண்ணார், வந்துட்டார். இந்த திரைப்படத்தை பார்த்து பிரேம் சார் என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அவன் அடிச்சிருக்கடா கரெக்டாக. அவருக்கு படம் ஃபஸ்ட்டே அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லி அதை அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி தான் ஷூட்கே போகணும். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். இந்த ஹியூமரஸ் அப்படிங்கிற ஒரு இதை எப்படி கொண்டு வரணும்னு வந்துச்சு இந்த குட் டே திரைப்படத்தை? ஒரு நல்ல மெசேஜை சொல்லணும், அந்த ஹியூமரஸை எப்படி சார் அதுக்குள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? பேசிக்கலாகவே எங்கள் டீம் எல்லாருமே பயங்கர அட்ராசிட்டியான ஒரு கேரக்டர்ஸ் தான். எல்லாருமே ஒரு சாந்தகுமார் தான். அதனால் அது டைரக்டர் ஒரு சாந்தகுமார், ரைட்டர் ஒரு சாந்தகுமார், அண்ணன் வந்து ஒரிஜினல் சாந்தகுமார் கார்த்திக் நேதா. ஆனால் பார்க்க அப்படி தெரியல சார். இல்லை நீங்கள் பிரபா வைன்ஸ் ஆஃப் கார்த்திக் நேதாவை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பழைய ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணது வேறு மாதிரி இருக்கும். அந்த சாந்தகுமாரை தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். பேரே ஆக்சுவலாக கார்த்திக் நேதான் வைக்கலாம் தான் இருந்தோம். அது ரொம்ப வெளியே அப்படமாக தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாந்தகுமார்னு வச்சு அந்த கேரக்டர். ஆனால் சார் வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, நான் 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பழக்கத்தை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் படத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா சார்? இல்லை, இது உள்ள அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரல. பட் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாளாவது குடிக்கக்கூடாது. நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார், திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து எங்கேயோ ஒருத்தர். அவர் ஃபோனில் என்னன்னு தெரியல, அவ்வளோ அட்டாச் ஆகி அழுதுட்டு சார் நான் நிறைய நாள் நான் ரீஹாபில் கொண்டு போய் விடுவாங்க, ரீஹாப்லேருந்து வெளியே வந்த உடனே குடிச்சிடுவேன், வந்த உடனே குடிச்சிடுவேன். இன்றைக்கி இந்த படம் எதர்ச்சியாக தான் போனேன், சும்மா என்னடா இது குடிகாரனை பற்றி படம், நம்மளை மாதிரி ஆளாக இருக்கணும்னு தான் உள்ளே போனேன். படம் பார்த்து இன்றைக்கி ஒரு நாள் நான் கண்டிப்பாக குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார். டெய்லி என்னால் கோட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. பட் இந்த ஒரு நாள் என் பிள்ளைங்களையும் என் பொண்டாட்டியும் நினைக்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, எனக்கு உங்கள் முகலாம் தெரில சார், இந்த படம் கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய பேருக்கு போய் சேரணும், கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க மீன்ஸ் இது ஒரு சோஷியல் சப்ஜெக்ட் உள்ள ஒரு படம். அது வந்து என்ன மாதிரி குடிகாரன் எங்கேயாவது இந்த ஒரு படமும் பார்த்தாங்கன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அவர் எங்களுக்கு இது பண்ணார். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, பரவாயில்ல, இது இவ்வளோ போய் ரீச் ஆகிருக்குல்ல, நாங்கள் சொல்ல வந்த விஷயம் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பாக 2 சீன் சொல்கிறாங்க. தன்னுடைய மகளை பற்றி அவர் யோசிக்கிற சீன் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட 2-3 சீன் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான சீன் சொல்லும்போது அதில் வேறு ஏதாவது நம்ம இன்னும் ஏதாவது பண்ணியிருக்கலாமோ, இல்லை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா இது வரைக்கும்? இன்னும் பெட்டரான்ட்டு அதில் இருக்கிற உணர்வுகளில் இல்லை, உணர்வுகள் கரெக்டாக தான் இங்கே இருக்குது. அதனால் அது வரைக்குமே ஒரு சின்ன ஹாப்பி எங்களுக்கு இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயாக பார்க்கும்போது அது மேஜராக ஏதாவது நம்ம இன்னும் மேம்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அதில் தான் இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயில் தான் இருக்குது. ஆனால் உணர்வாக கடத்திட்டோம், அது வரைக்குமே ஒரு சின்ன ஆறுதல் தான் எங்கள் எல்லாருக்குமே. சாரி, பெரிய சந்தோஷம் தான் எங்கள் எல்லாருக்குமே. ஓகே சார். கார்த்திக் நேதா சார் லிரிசிஸ்ட், ஒரு பாடலாசிரியராக இருந்து இந்த படத்தில் இணை வசனகர்த்தாவாக இருந்திருக்கிறீங்க. எப்படி சார் இணைஞ்சிங்க? நாங்கள்லாம் ரொம்ப வருடமாக நண்பர்கள். அது 96லேருந்து எங்களை எல்லாம் தெரியும். ஒரு நாள் பிருத்திவியும் அரவிந்தும் பேசி ஆரம்பித்து இந்த கதைக்கான கருவை அவங்க தான் ரெடி பண்ணாங்க. ஒரு குடிகாரன் ஒரு நாள் இரவில் அவனோட இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க 2 பேர் பேசி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவங்க அழைச்சி தான் நான் போனேன். நான் என்னோடய கடந்த காலம் முழுக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடியால் இருந்தது தான், குடி சூழ்ந்த உலகு தான் என்னோடய உலகு. அதனால் அதுக்கு சரியான நாளாக நான் இருப்பேன்னு இவங்க என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் என்னோடய கடந்த காலத்தில் எனக்கு நினைவில் இருந்த எல்லாமே நான் அவங்ககிட்ட பேசினேன், நிகழ்வுகளாக நிறைய பேசினேன், அனுபவங்கள் எல்லாத்தையும். ஆமாம், நிறைய அது ஒரு ரெக்கார்ட் மாதிரி எடுத்து. ஓகே. அப்புறம் அது வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு பேஸான ஒன்று இருந்தது, ஒரு குடிகாரன் ஒரு நாள் ஒரு இரவு முழுக்க என்ன நான் பண்ணுறான் அப்படிங்கிறது. அதோடு இப்போ நான் செய்த அந்த விஷயங்கள் எல்லாமே சேரும்போது இல்லையா, அது ஒரு ஒன்லைனர் ஆகி அது வந்து ஒரு கதைக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்ட்டு மைக்கேலும் அரவிந்து இவங்க 3 பேர் உட்காந்து இவங்க ஒரு டிராஃப்ட் எழுதிட்டாங்க. அதன் பிறகு அந்த டிராஃப்ட் வந்த பிறகு நான் ஒரு டயலாக் ஒரு வெர்ஷன் முழுசாக எழுதினேன். இப்போ அவங்க எழுதின டைலாக்ஸ், நான் எழுதின டைலாக்ஸ் எல்லாமே எது சரியாக பொருந்தி வருமோ அதெல்லாம் போட்டு அப்படி தான் உருவானுச்சு. இது ஒரு எல்லாத்தோட பங்களிப்புமே அதில் இருக்குது. பாடலையும் சரி, திரைக்கதையிலையும் சரி, இயக்கத்துலேயும் சரி. என்ன சொல்ல போனால் இவர் தண்ணிக்கெல்லாம் தூக்கி போட்டிருக்காப்புல படத்தில். அந்த மாதிரி எல்லா பங்குமே எல்லாருமே செஞ்சுருக்கோம், நண்பர்களாக சேர்ந்து பண்ணுறதுனால. இன்னொன்று இவரோட சொந்த பணத்தை போட்டு பண்ணுறதுனால எல்லாருமே இதில் எல்லாமாவும் இருந்தோம். அட்லாஸ்ட் இப்போ மக்கள்லாம் பார்த்துட்டு இது இப்போ பிருத்திவி சொன்ன மாதிரி குடி விடணும்னு எனக்கு தோணுதுன்னு ஒருத்தருக்கு ஒரு சின்ன பொறி வந்திருக்கு இல்லையா, அது எங்களோட நோக்கமாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் அது நமக்கான வெற்றி கண்டிப்பாக. நம்ம எங்களோட நோக்கமே அதுதான். என்னோட நோக்கம், நான் குடியை பற்றி சதா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதே ஒன்று தான்.
பல பேர் மறைக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு மறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்ன மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் 95 பேர் இருக்கான், 95% இருக்கான். குடி விடணும்னு நினைக்கிறேன், அவனால் குடி விட முடியல. ஏன்னு ஒரு காரணம் இருக்குது இல்லையா. அந்த காரணத்தை ஒன்று சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க, புரியாத ஏதாவது ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. எளிய மக்களுக்கு புரிகிற ஒரு மொழிங்கிறது சினிமா மொழி தான். கதை வழியாக தான் நம்ம ஒன்றை வந்து ரொம்ப அழகாக சொல்ல முடியும். அதனால் பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி ஒருத்தன் எல்லாம் கூட்டாக சேர்ந்து சொல்லும் போது அவனுக்கு புரியும். நான் நிறைய மறுவாழ் மையங்கள் போயிருக்கேன், நிறைய அந்த ரோட்டில் அந்த படத்தில் வர மாதிரி விழுந்துலாம் கடந்திருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருந்தது, அந்த காரணம் நான் கண்டுபிடிக்க போய் தான் நான் வெளியே வர முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மகனுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமே அந்த காரணம் ஒன்று இருக்குது. அந்த காரணத்தை எல்லாமே இந்த படத்தில் கதை வழியாக சொல்லியிருக்கும். பிரச்சாரமாகவோ ப்ராபகண்டாவோ எதுவுமே இருக்காது. சாந்தகுமாருங்கிற ஒரு கதாபாத்திரம் மாலையில் ஆரம்பித்து அப்படியே இரவு போக போக என்னவா மாறுறான், அவன் ஏன் அப்படி ஆகிறான், அப்படி எல்லாமே பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை வடிவம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த வடிவத்தால் மட்டும் நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கலாமா சார்? கலை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கருவியே இல்லை. அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு கருவி. ஒரு இலக்கியம், ஒரு திருக்குறள் நம்ம வாட்சோம்னா அவர் நம்மளை மாறுலாம் சொல்ல மாட்டார். பாரு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, பாரு குழலினிது யாழினிதுன்னு அவர் சொல்லுவார். ஒரு குழந்தையை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட இனிமையோட அவர் எந்த இனிமையில்னு அவர் சொல்லுவார். அது நாம் குழந்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், ஓ வள்ளுவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காப்ல அப்படின்னு. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். உனக்கு வரக்கூடிய கேட்டில் கூட ஒரு நன்மை இருக்குப்பா, ஏன்னா உன் கூட இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா அந்த கேடே உனக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்னு ஒரு சொல்லு. படிக்கும்போது நமக்கு புரியாது, அந்த சுச்சுவேஷன் நம்ம லைஃப்குள்ளே அப்ளை ஆகும்போது ஓ வள்ளுவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காப்ல. அதே தான் கலையும். குட்டேன்னு ஒரு படம் நம்ம எடுத்திருக்கோம். இந்த படத்தை பார்த்த ஒருத்தன் அவன் பாதிப்புக்குள்ளாக இருந்தானா அந்த படம் அவன் லைட்டாக சீண்டும், சுட்டி காமிக்கும், தம்பி இந்த குட்டேயில் வர சாந்தகுமார் நீ தான் தம்பி, அப்போ அந்த பாப்பா இருக்குது பார்த்தியா, அந்த பாப்பா நீ குடிச்சிட்டே இருந்தால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு சுட்டி காமிக்கிற வேலை எனக்கு தெரிஞ்சு எல்லா கலையுமே செய்யும். இலக்கியம், சினிமா, மியூசிக், ஓவியம், சிற்பம், இப்படி எந்த ஆர்ட் ஃபார்ம்குள்ளே எடுத்திங்கனாலும் சுட்டி காட்டுற வேலையை செய்யணும். இன்னொன்று கேள்வி கேட்கணும். இது ரெண்டு தான் கலை செய்ய முடியும். மாற்றத்துக்கு உலகம் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம கையில் இல்லை. பிருத்வி சார், நீங்கள் சொல்லுங்கள். சார் சொன்னது மாதிரி கலை வந்து ஒரு விஷயத்தை சுட்டி தான் காட்டுமே தவிர்த்து மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான்னு சொன்ன மாதிரி திரைப்படங்களில் வந்து தேவையில்லாத காட்சிகள், இப்போ சென்சார் போர்டு எல்லாமே நம்ம போய் தான் வருது, தேவையில்லாத காட்சிகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எஸ்பெஷலி குட்டே மாதிரியான திரைப்படங்களுக்கு இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் ஏன் காமிக்கணுமா அப்படின்னு ஒரு சில காட்சிகள் வந்து இப்போ இந்த படத்தில் இல்லை, மற்ற படங்களை சொல்கிறேன் நான். அந்த மாதிரியான காட்சிகள் வைக்கும்போது தேவையில்லாத காட்சிகளை புகுத்துறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வரும்போது அதை எப்படி சார் பார்க்க வேண்டியிருக்கு? எங்களுக்கு சென்சாரில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. சென்சாரில் வந்து ஒருத்தன் படத்தில் குடிக்கலாம், ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கான், இணைய படம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் ஆனால் கன்வின்ஸ் பண்ணோம், சார் கடைசியாக அதோட கேரக்டர் ஒரு அவன் திருந்துறான்றது ஒரு கெட்டவனை காமிச்சா தான் நான் நல்லவன் ஆகும்போது அந்த பெயின் ரியலைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைனலாக சென்சார் போர்டில் எல்லாருமே படம் பிடிச்சி தான் அந்த யூஏ கொடுத்தாங்க. ஏன்னா கடைசியாக அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சுன்னு சின்ன சின்ன சீன் தூக்க சொல்லியிருந்தாங்கன்னா அது மற்றவங்களை இப்போ ரொம்ப ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி அவங்க சொன்னதும் வேலிடான ரீசனாக இருந்துச்சு. அதை நாங்கள் உடனே பண்ணோம், ரொம்ப இது பண்ணிக்க. மற்றபடி அவங்க இந்த சென்சார் போர்டில் படம் பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டி அமைச்சாங்க. இந்த படம் இன்றைக்கி தேவையான ஒரு படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அங்கேயே எங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபை பயங்கரமாக கிடச்சிது, நல்லா இருந்தது. மைக்கேல் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஜென்ரலி ஒரு கதை எழுதும்போது ப்ரொடியூசர் ஆகட்டும் இல்லை டைரக்டர் ஆகட்டும், ஒரு கதாசிரியருக்கு வந்து இதில் சில மாற்றங்கள் பண்ணலாம், இங்கே மாற்றம் பண்ணலாம், அப்படி மாற்றம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஐயோ என்னுடைய கதையில் மாற்றம்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு டீமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமாக நீங்கள் பண்ணும்போது அப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டதா? அது எப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கோம், டக்குனு இவன் இங்கே இந்த ஒரு அட்ராசிட்டி பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசும்போது சிலது நல்லாயிருக்கும், நான் அந்த கதை ஓட்டத்தில் போகும்போது அது டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சின்ன முரண்பாடு தான் அதிகம் வந்திருக்கு. அது அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு என்ன வரும்னா, ஏதாவது ஒரு லாஜிக்கை வச்சு நம்ம இதை அப்படியே தட்டி விட்டுலாமோன்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இல்லை இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அட்ராசிட்டியான கதைகள் தான் இதில் இருக்கும். கதைனா இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு கதையுமே வந்து அடுத்தடுத்த திரைக்கதையை வந்து நகர்த்திட்டு போகணும். திரைக்கதையை ஒவ்வொரு சீன்ஸுமே நகர்த்திட்டு போகணும், ஒவ்வொரு ஷார்ட்டுமே நகர்த்திட்டு போகணும். இந்த சீனோ இந்த ஷார்ட்டோ இல்லாமல் நான் படம் பார்த்தேன்னா எனக்கு படம் புரியும்னா அந்த சீனும் தேவையில்லை, ஷார்ட்டும் தேவையில்லை. நான் ஒரு செகண்ட் இப்படி திரும்பிட்டு நான் திரும்புகிறேன்னா ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது புரியக்கூடாது, அடுத்து என்ன நடக்குதுன்னு புரியக்கூடாது, திரும்ப நான் ரிவைண்ட் பண்ணி தான் எனக்கு புரியணும்.
அப்படி இருக்கிற ஒரு ப்ளே தான் வந்து சரியான ஸ்க்ரீன் ப்ளே என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஏதாவது அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு டைம் பார்த்து வெயிட் பண்ணி ஒரு கணவன் மனைவியை வந்து கொஞ்சல் தழுவுற மாதிரி. ஏன்னா எனக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்கும் போது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால் அது ஒரு ரெஸ்பெக்டிவாக டைம் பார்த்து தான் நான் அது காய் நடிப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பட் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணீங்க நிறைய இருக்கு. அது எழுதும்போதும் இருந்தது, ஷூட்டிங் டைம் ஷூட் பண்ணும்போது இருந்தது, எடிட்டிங் டேபிள் வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட் வரைக்குமே அப்படியே செதுக்கி தான் 3.5 மணி நேரம் இருந்த படத்தை இப்போ 2 மணி நேரம் கொண்டு வந்ததுக்கான ரீசனும் அதுதான். பலதரப்பட்ட ஆட்கள் சொன்னதும் வச்சு, நம்ம சொன்னதும் வச்சு, நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் சகாக்கள் சொன்னதும் வச்சு. ஓகே. ஸோ நீங்கள் எழுதியிருக்கிறத திரை வடிவத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதை இயக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரவிந்த் சாருக்கு கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டாரா, இல்லை எப்படி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கான ஒரு ஃபீட்பேக் நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். அவர் வந்து கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட். அப்போவே வந்து இவர்கிட்ட ப்ரொடியூசராக வந்து கேட்பார், அவர் பேசுவார். சிலது பேசும்போது கேஷுவலாக நம்ம கேட்குற மாதிரி தான் கேட்பார். மற்றபடி எதுவும் எப்படி மைக்கேல் போகுதா அப்படின்ட்டு, ஐயா அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக விட்டுறலாம் அவரை, நீங்கள் அதெல்லாம் வந்து டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. அந்த எமோஷ்னல் தான். இப்போது அதில் வந்து யாராவது மிகையாக பண்ணிவிடுவாங்க. அந்த களை எடுக்கிற வேலையை வந்து கரெக்டாக பண்ணுவார். ஒரு இயக்குனர்னா களை எடுக்கிற வேலையை பண்ணணும். ஒரு ஃப்ரேமில் ஆர்டிஸ்ட்டு அவங்கள அறியாமல், தன்னை அறியாமல், ஐயோ டயலாக் மைண்டில் இருக்கே இதை நம்ம கொட்டிடணும்னு அவங்கள அறியாமல் சில எமோஷன்ஸ் வந்துடும். அது கண்ணில் காட்டினாலும் சரி, வாயில் காட்டினாலும் சரி, அதெல்லாமே கரெக்டாக கலையை பிடுங்கணும். ஐயா இவ்வளோ ரியாக்ஷன் வேணாம், இவ்வளோ போதும். ஐயா நீங்கள் இப்போ 1/2 கோட்டர் தான் அடிச்சிருக்கீங்க, இவ்வளோலாம் பண்ணாதீங்க. ஐயா இப்போ நீங்கள் 2 கோட்டர் அடிச்சிருக்கீங்க, ஐயா இப்போ நீங்கள் 4 கோட்டர் அடிச்சிருக்கீங்க, ஐயா நீங்கள் ஃபுல்லு தாண்டிட்டீங்க அப்படிங்கிற அந்த எமோஷனல் வாங்குறது வந்து ஒரு இயக்குனரோட வேலை. அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர். 3 பேருமே மைக்கேல், அரவிந்த் சார், நீங்களும் தான் பிரேம் சாரோட டைரக்ஷன் டீமில் இருந்தீங்க. ஸோ அந்த டைரக்ஷன் பார்ட்டை, ஸோ சார் சொன்ன ஃபீட்பேக் தான் உங்ககிட்டயும் கேட்குறேன். ஸோ அதை எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? எங்கள் டீமே ரொம்ப ஜாலியான ஒரு டீம். இந்த படமே வந்து ஏன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா வெளியே கொண்டு வரணுங்கிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த படம் ஆரம்பித்த விதமே ரொம்ப இதாக இருந்துச்சு. நானும் அரவிந்தும் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த படம் சில காரணங்களால் திடீர்னு அன்றைக்கி காலைல அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த படம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. கையில் ஒரு 1000 ரூபா இருந்துச்சு. ஆஃபீஸ் எல்லாம் வைக்கெட்டு 2 பேர் மாத்திரம் உட்காந்துட்ருக்கோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது படம் பண்ணலாம் ஏன் அப்படின்னாரு அரவிந்த். நான் வந்து 1000 ரூபா தான் இருக்குது, படம் பண்ணலான்னா எங்கேருந்து போய் படம் பண்ணுறது அப்படின்னோடனே சரி வழக்கமாக பேசிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்துச்சி இல்லை படம் பண்ணுறோம் அப்படின்னாப்புல. ஃபஸ்ட்டு அரவிந்த் தான் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணது வந்து அரவிந்த் தான். அங்கேருந்து தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. சரி படம் பண்ணலான்னும் போது என்ன பண்ணலாம், இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம், படம் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ என்னால் பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன். அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. அப்புறம் எனக்கு அரவிந்த் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகம். வந்துடும் படம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி எல்லாம் கார்த்திக் நேதா எனக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு இவருக்கு தான் ஃபோன் அடித்தேன் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு. ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நாளாக கான்ஃபிடென்ட் ஏறிச்சு. இந்த படம் முடிஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அந்த சுற்றி இருந்த எங்கள் டீம் அமைஞ்சாங்க. ஒருத்தராக மைக்கேல் வராப்பில், கார்த்திகேயன் வராப்பில், டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து பயங்கர பேஷனேட். படம் பண்ணிடணுன்ற அந்த படம் பண்ணுறதுல மட்டும் தான் ஃபோக்கஸில் இருந்தோம். எங்கள் காசு எப்படி வரப்போகுது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் அதை எடுத்துக்கிட்டேன், நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் பாட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, நான் பணத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அரேஞ்ச் பண்ணோம். அந்த 10 இதில் ஒரு 10 பேர் இருக்கும். முக்கியமாக மதன் குணதேவன் எடிட்டர் கம் கேமராமேன். அவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னே அவர் ஃபஸ்ட்டு எதர்ச்சியாக கேட்டார், அப்படியே உங்களை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொல்லலை எதுவும், நான் தான் பண்ண போகிறேன்னு. ஒரு பெரிய ஹீரோ தான் இந்த படம் பண்ண போகிறாருன்னா டீம் எல்லாருக்கும் போய் சொல்லி வச்சுருந்தோம். எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பெரிய ஹீரோ படத்தில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இந்த படம் உருவாச்சு. ரொம்ப ஜாலியான டீம். பட் என்ன ஜாலியாக இருந்தாலும் ஒர்க்கில் ரொம்ப பேஷனேட்டாக இருந்தோம். எல்லாருக்குமே ஃபஸ்ட் சான்ஸு அடிச்சிடணும். இப்போ மைக்கேலுக்கு வந்து ரைட்டிங்கில் இது பண்ணணும், அரவிந்த் நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிருச்சு. இது இப்போ எல்லாருக்குமே சேலஞ்சு. அப்படி ஒரு சேலஞ்சில் இருக்கும்போது எல்லாரோட ஃபுல் எனர்ஜியும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, வேறு எங்கேயும் டைவர்ட் ஆகிக்கல, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இது பண்ணி படம் அந்த படம் நல்லா வந்துடணுன்றதுல அந்த ஃபஸ்ட் டேயில் என்ன எனர்ஜி இருந்துச்சோ லாஸ்ட் டேயில் அதோட எனர்ஜி அதிகமாக தான் இருந்துச்சு. அப்படி உருவான படம் தான் இது. ஜாலியாக ஒரு 1000 ரூபா வச்சு பேசி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இவ்வளோ பெரிய ரீச் ஆகிருக்குன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நல்ல வரவேற்பும் கூட கிடைச்சிட்டு இருக்கு. ஆமாம். இந்த கொஸ்டின் 3 பேர்ட்டுமே கேட்கணும் சார். நான் நடிக்கிறது ஈஸியாக இருக்கா இல்லை டைரக்ஷன் டீம் ஈஸியாக இருக்கா சார்? டைரக்ஷன் கஷ்டங்க. டைரக்ஷன் கஷ்டம். ஆமாம்.
எல்லார்கிட்ட இருந்தும் வேலை வாங்குறது ஆமாம், கஷ்டம். நான் அந்த படம் முடிச்சுட்டு ஃபைனல் கட் பார்த்துட்டு அரவிந்த் கிட்ட வந்து ஃபைனல் கட் அப்போ தான் பார்த்துட்டோம். ஐ மீன் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணிட்டு பார்த்துட்டு எனக்கும் சின்னதாக ஆசை இருந்துச்சு டைரக்ஷன் பண்ணலாம். நான் அப்போ சொன்னேன், இல்லையா இது வேறு மாதிரி ஒன்று காமிச்சிருக்க, ஒன்று பண்ணியிருக்கல, அது என்னால் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அரவிந்துக்கும் சொன்னேன். அதே மாதிரி டீமில் எல்லாருமே போட்ட எஃபோர்ட் வந்து அது வந்து மிராக்கிள். அது அவ்வளோ உழைப்பு போட்டாங்க எல்லாருமே. நீங்கள் உழைப்புன்றது ஜஸ்ட் வேர்டு. நடிச்சது ஈஸியாக நடிச்சிட்டீங்க. ஈஸியாக நடிச்சுட்டா எனக்கு அது நடிக்கணும்னு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஓகே. அப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு, அது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. யா. ஆனால் அதே மாதிரி நான் நினச்சதெல்லாம் என்ன பண்ண விடல. நான் பண்ண விடல மீன்ஸ் அந்த வேலை வாங்குறது. அந்த கதை மைக்கேல் சொன்ன மாதிரி ஒரு குவார்ட்டரில் இருக்க நான் இப்போ குடியாரன்னா டக்குன்னு ஏதோ ஒரு இதுக்கு போயிடுவேன். அது இல்லை, இப்போ 2 குவார்ட்டர் அடிச்சிருக்க, வா இப்போ 3 குவார்ட்டர் அடிச்சிருக்க, ஆனால் உனக்கு வந்து இந்த சமூகத்து மேலே அக்கறையாக ஃபீல் பண்ணி தான் நீ அதை பண்ணணும். இந்த இடத்துல நீ சமூகத்தை யோசிக்க தேவையில்ல, அட்ராசிட்டி பண்ணலாம். இதை வேலை வாங்கினது வந்து டேரக்டர் தான். ஸோ அதில் வந்து அரவிந்த் வந்து அந்த மீட்டர் எங்கேயும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாப்புல. ஒரு நான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா நடிச்சு, அதுக்கு பிஹைண்ட் வந்து டேரக்டரோட அந்த லெவல் பிடிச்சதுனால தான் எனக்கு அந்த நேம் கிடச்சிது. இல்லைன்னா இது இவ்வளோ பெரிய பேர் எனக்கு வந்து அது வந்து ரீசன் வந்து அரவிந்த் வாங்கின வேலை தான் அது. மைக்கேல் சார், கண்டிப்பாக எழுத பிடிச்சவங்களுக்கு தான் வந்து அது கதாசிரியர் அப்படிங்கும்போது உங்களுக்கு எழுத பிடிச்சி தான் எழுதியிருப்பீங்க. பட் அது ஈஸியாக இருந்ததா இல்லை டைரக்ஷன் டீமில் இருந்தது ஈஸியாக இருந்ததா? நிறைய சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா ரைட்டிங்கிறது என் ஒருத்தனை பொறுத்து தான் இருக்குது. நான் உட்காந்தேன்னா எழுதுவேன். எங்கேயாவது பிளாக் அப்படிங்கும்பொழுது அதுக்கு லூப் ஹோலும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டர்ஸ் பிளாக்குன்னு இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சு அடுத்த சீன் போகணுன்னா என்னங்கிறது அது கூட எனக்கு பெருசாக இல்லை. ஆனால் டைரக்ஷனுங்கிறது நம்ம கையில் இல்லை, இன்னொருத்தர் இருக்கார், அவர் மூடுன்னு ஒன்று இருக்குது, அவர் டைமிங் இருக்குது, அவரோட மைண்ட் செட் இருக்குது, காலம் ஒத்துழைக்கணும், எல்லாமே இருக்குது. அதில் டைரக்ஷன் ஒரு பார்ட்டு. ஸோ அதனால் டைரக்ஷன் தான் வந்து இருக்கிறதுல கடினமான விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். கார்த்திக் நேதா சார், நீங்கள் சொல்லுங்கள், விண்வெளிய ராசாத்தி பாட்டு எழுதியிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் பிரேம் சார் இருக்கட்டும், கோவிந்த் வசந்தா, பிரதீப், நீங்கள் ஒரு கூட்டாக சேர்ந்தாலே அது வந்து ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு பாடல் உருவாகிடுது. அது என்ன சார் மேஜிக் வச்சுருக்கீங்க நீங்கள்? மேம், அது பொதுவாக அது பாட்டாக எழுதுறது இல்லை மேம். அது நம்ம வாழ்க்கையில் அது கொஞ்சமாவது அது சுகிச்சிருப்போம். நம்ம இந்த படத்தில் வர மின்மினிய ராசாத்தி ஆகட்டும், அம்புலி ஆராரோ, இது 2 பாட்டுமே உணர்வுபூர்வமான பாட்டு. அந்த குழந்தை பாடியிருக்காங்க. ஆமாம், குட்டி பாப்பா அப்பாவை பார்த்து பாடும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது உணர்வு பாங்காக இருக்கணுங்கிறது தான் ஒரே ஒரு நோக்கம். எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு கோபமான பாட்டாக இருந்தாலும் சரி. இந்த படத்தில் இன்னொரு ஒரு ஜீப்பில் போகும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடுவான். அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே கேள்வி கேட்குற ஒரு பாடல் அது. அவன் அவ்வளோ போதையில் இருந்தாலுமே அவனோட கோவத்தை ஒரு புலம்பலாக வெளிப்படுத்துவான். அப்படி ஒரு பாடல் படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வர அத்தனை பாட்டுமே அந்த உணர்வை டு த கோர் வெளிப்படுத்தணுங்கிறது தான். பிரேமனாகிட்டையும் அதே நோக்கம் தான். நம்ம என்ன சொல்ல வருமோ அதை உணர்வுபூர்வமாக கடத்தணும், ஏஸ்தட்டிக்காக கடத்தணும், அந்த மெட்டுக்குள்ளே கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணமும் அரவிந்தோட எண்ணமும் அதுதான். என்னோட நோக்கமும் அதுதான். எனக்கு கண்ணதாசன், முத்துக்குமார் மாதிரி மாஸ்டர்ஸாக நான் வச்சுக்கிட்டு என்னோட நான் எழுதக்கூடாது. இது 2மே ஒன்று குட்டி பாப்பா அப்பாவை பார்த்து பாடுறது ஒன்று, இன்னொரு பாட்டு வந்து அப்பா தன்னுடைய குழந்தைகிட்ட கன்ஃபஸ் பண்ணுற ஒரு பாட்டு. பாப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன், உங்கள் அப்பாவோட மரமண்டைக்கு இப்போ தான் உரைக்குது அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது இல்லையா. அது உலகம் முழுக்க கன்ஃபஸிங் லிட்ரேச்சர்னே ஒன்று இருக்குது. அதெல்லாம் மாங்குன்னு வாட்ச ஒரு ஆள் தான். நம்மளுடைய பக்தி இலக்கியமே எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஃபஸ் லிட்ரேச்சர் தான். அது கன்ஃபஸ் பண்ணக்கூடிய லிட்ரேச்சர் தான். அது பக்தி இலக்கியமே எனக்கு தெரியல. ஞானசம்பந்தர் வந்து புலம்புவார், என்கிட்ட இந்த பழக்கெல்லாம் இருக்குது, என்னால் விட முடியல, நான் பெண் பித்தனாக இருக்கேன் பாரு அப்பர். சுந்தரரும் அதான் சொல்லுவார். இது ஒரு பக்தி பாடலாகவே எனக்கு தெரியாது. ஒரு ஒட்டுமொத்த ஜனத்துக்கு முன்னாடி அந்த 4 பேரும் சேர்ந்து உட்காந்து கன்ஃபஸ் பண்ணுறது இருக்குல்ல, கன்ஃபஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ரியலைசேஷனுக்கான முதல் படி. அது இந்த படத்தில் அந்த சாந்தகுமார் சொல்லுவான். நான் நிறைய பேர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கேன். நான் உணர்ந்த பிறகு என்னுடைய தாயில் தொடங்கி நான் எத்தனை பேர்ட்டெலாம் குறும் பண்ணணும், அத்தனை பேர்ட்ட தேடி போயெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இந்த பாடல் அதுக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். சிம்பிளாக நான் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கணும், அதுதான் அந்த சாந்தகுமார் இந்த படத்தில். மின்மினிய ராசாத்தி கண்டபடி வாழ்ந்துட்டேன், இப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னை தேடி வரேன், நீ அழுவாத. அது நானும் அதில் இருக்கேன் இல்லையா. மெட்டும் அதுக்கேற்ற மாதிரி கோவிந்த் சொல்ல வேணாம், மெட்டு வெறுமனே மெட்டை போட மாட்டாப்புல, அவருடைய உணர்வை அப்படியே கடத்துவாப்புல. அதனால் வர மேஜிக் தான் நான் நினைக்கிறேன். தன் தவற்றை உணர்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கன்ஃபெஷன் நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் 3 பேருமே இப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் கன்ஃபெஸ் பண்ண சொன்னீங்க கிட்ட. உங்களுடைய ஒரு சின்ன கன்ஃபெஷன், நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
என்னோடய மனைவி கிட்ட தான் நான் கன்ஃபஸ் பண்ணணும், ஒரு சாரி கேட்கணும். என்னென்னா, அவள் வந்து நானும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வந்திருக்கோம். இல்லைனா ஒரு லோவர் கிளாஸ்லேருந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வந்திருக்கேன் அப்படி சொல்லலாம். என்னோட மனைவி என் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அவங்க ஒரு மாதிரி விளிம்பு நிலையில் இருந்த ஒரு பெண் தான். பாவர்ட்டி லைனில் அப்படி கரெக்டாக இருந்தவங்க. நான் அதெல்லாம் எனக்கு தெரில. நாமளும் இந்த லைன்லேருந்து தான் மேலே வந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. அவள் என் லைஃப்குள்ளே வந்த பிறகு இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பார்த்தா லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதட்டமும் ஒரு ஆன்சைட்டியும் ஒன்று வரும். அது எனக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஒரு ஆன்சைட்டி இருக்குது இல்லையா, அது ஒரு ஆன்சைட்டி தான். அந்த இடத்துக்கு நான் போக முடியாதுன்னு கிடையாது. அந்த பதட்டம் அவளுக்கு இந்த லைஃப்குள்ளே, என் லைஃப்குள்ளே வந்தப்போ அவளுக்கு இருந்தது. எனக்கு அதை அப்படி நான் புரிஞ்சிக்கல அப்போது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போது நாங்கள் 2 பேர் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். சின்ன சின்ன இட்லி இருக்கும் இல்லையா, மினி இட்லியில் வந்து நெய் போட்டு தரவான்னு கேட்டாங்க. நான் அவகிட்ட அவளோட ஒப்பீனியனே கேட்காம நான் 2 ஆர்டர் பண்ணிட்டேன். அது என்னோட தப்பு ஒன்றும் இல்லையா. அங்கே ஒரு ஆம்பளைன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அது எனக்கு அதுக்கப்புறம் உரைச்சது. அவள் வந்து என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. வந்தாச்சு, நான் பாட்டுக்கு எப்பயும் போல் சாப்பிட்டுட்டேன். அவள் மெட்டிட்டு உட்காந்துட்டே இருக்கா, சாப்பிடவே மாட்டேன்ட்டு. ஏன் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை எனக்கு நெய் போட்டால் பிடிக்காது அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்கிறா. நான் அந்த நேரத்தில் உடனே கத்திட்டேன் அவளை, இது முன்னாடி சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட்டா ஒரு வருத்தத்தோடய சாப்பிட்டா கல்யாணம் ஒரு வாரத்தில் இது நடக்குது. வந்தாச்சு, 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எனக்கு பொதுவாக எனக்கு என்னென்னா கொஞ்ச நேரத்தில் நானும் மன்னிப்பு கேட்டுருவேன். தப்பாக பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். நாங்கள் வாழ ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது அவள் வந்து நெய்யை சாப்பிட்டதில்லைன்னு எனக்கு தெரியும். இது ஒன்று இருக்கு இல்லையா, அவள் இது நாள் வரைக்கும் அவளுடைய 30 வயசு வரைக்கும் அவள் நெய்ங்கிற ஒன்றையும் சாப்பிட்டது கிடையாது. அது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இதை நான் உணர வரும்போது இந்த தமிழ் சமூகத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அத்தனை மளிகை கடை இருக்குது, அத்தனை மால்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் நெய்யே சாப்பிட்டதில்லை. இது எனக்கு உணரும் போது இல்லை, என்னை நானே செருப்பில் அடிச்சிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்படி ஒரு உலகம் தான் இங்கே இருக்குது. ஒரு பக்கம் அப்படி இருக்குது, ஒரு பக்கம் கீழே இருக்குது. நெய்யே சாப்பிடாத ஒரு பெண்ணுக்கிட்ட நீ வந்து நெய்யே சாப்பிடலன்னு கத்திட்டு போகிற ஒரு ஆம்பளையாக நான் இருக்கேன். இது உணரும் போது நான் என்னை அறியாமல் அவட்ட போய் அழுது நின்று நீ சாரி மன்னிச்சிக்கோ, அவனை கண் மூடிட்டு உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. இப்படி நிறையா இருக்குது இந்த மாதிரி. நம்ம சமூகத்தில் எல்லாருமே அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு சக மனிதனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான இடத்துலையும் நம்ம யாருமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா சாந்தகுமார் வந்திருக்க மாட்டான். சாந்தகுமார் ஒரு இரவு முழுக்க குடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க மாட்டான், புலம்பி இருக்க மாட்டான். இப்படி நிறையா கன்ஃபெஷன் இருக்குது மேம். இந்த நேரத்தில் என் மனைவிக்கிட்ட மீண்டும் ஒரு முறை சாரி கேட்டுக்கிறேன். ஆமாம் மைக்கேல் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மூவியே இட்ஸ் அபவுட் கன்ஃபெஷன் அப்படின்னே எடுத்துக்கலாம் இல்லையா? எப்படி உணர்றான், தன்னுடைய தவறை உணர்றான் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய தவறு ஏதாவது ஒன்று இங்கே வந்து உணர்ந்து நீங்கள் வெளிப்படுத்தணும். சார் சொன்னது மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமாக இல்லைனாலும் ஒரு குட்டியாக இருந்தாலும் சொல்லலாம். நம்மளுடைய நிலை வந்து நம்ம எப்படி இருக்கோம், எங்கே இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு இல்லாமல் ட்ரீமாக இருப்போம்ல. நான் இப்படிலாம் வாழ்ந்து, இப்படிலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு, இப்படிலாம் சொசைட்டியில் பந்தா காட்டிட்டு அப்படின்ட்டு நம்மளோட நிலை தெரியாமல் இந்த மாயையில் சிக்கிட்டு ரொம்ப நாள் இருப்போம் இல்லையா. அதை நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப நாள் இருந்துட்டேன். முதல் தடவை கதை இப்போது அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதுகிறோம், உட்காடுறோம். அப்போ அந்த கதை தப்பு பண்ணுது. இப்போ சாந்தகுமார் பண்ணும்போதே நீ அவனை அடிக்கலாம்ல, அவன் தப்பு பண்ணிட்டான், நீ அடி, அப்புறம் நீ என்னத்துக்கு அப்படின்னு நம்ம அந்த கதாபாத்திரம் மேலே, நம்ம எழுதுகிற கதாபாத்திரம் மேலே நம்ம கோவம் வருது. அப்படிங்கும்போது ரியலாக நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தா அப்போ தான் வருது, கதைக்கு உள்ளே இருக்கிற கேரக்டரே தப்பு பண்ணுறான்னு நீ திட்டுறல்ல, லைஃப்பில் நீ எப்போ தப்பு பண்ணியிருப்ப. அப்படிங்கும்போது தான் எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து ஜென்ரேட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த கதை பண்ணலன்னா எனக்கு வந்து இந்த தண்ணி அறிதல்ங்கிறது வந்திருக்காது. அது வரைக்குமே இந்த ரைட்டருங்கிற இது வந்து ரொம்ப இது மெயினாக நான் பார்க்குறது எப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் நானாக தான் எழுதி எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் புக்ஸ் படிக்கிற ஆட்கள் பேசினா நான் விடிய கேட்பேன். அண்ணெல்லாம் பேசினா விடிய கேட்பேன். நமக்கு டைம் சேவ் ஆகுது. இவங்கெல்லாம் 400 பக்கம் 500 பக்கம் படிச்சுட்டு அதில் இருக்க ஹிண்ட்டை டப்புன்னு போடுவாங்க. நான் டப்புன்னு படித்தா நீங்கள் வந்து 2 வாரம் படித்தது எனக்கு லைஃப் டைமில் வந்து சீக்கிரம் முடிஞ்சு எனக்கு கிடச்சிருதே அப்படிங்கிற நம்ம ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி பண்ணுறது. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்டு தான் நான் வந்து ஒன்று நானே கற்றுக்கிட்டது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வீட்டில் இருக்கும் பொழுது ரைட் பண்ணுமோ இல்லை எதுவுமே நான் படிக்கல, விஸ்காம் படிக்கல, அதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை. பிகாம் சிஏ முடித்தா அது எதுக்கு பண்ணேன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் சினிமா பண்ணணும், அவ்வளோதான், அப்படியே ட்ராவல். ஆனால் வந்து டைரக்ஷன் ஆக்டிங்க்கோ வரணும்னு வந்து
டைரக்ஷன் பண்ணலான்னு பண்ணிட்டு அதுவும் அதுக்குள்ளே போகணுன்னா ரைட்டிங் வேணும்னு அப்படி ரைட்டிங் வந்தது. இப்படி ஒரு ட்ராவல் இருக்கும்போது எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு, பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஃபேமிலியை விட்டு 10 வருஷம் வெளில இருந்தேன், 10-15 வருஷம் வெளில இருந்தேன். எனக்கு தேவை என்னென்னா சினிமாவை நோக்கி ஓடணும், ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஏதோ இருக்குன்னு தெரியுது, ஆனால் நம்ம பண்ணுறது சரியில்லை. இப்போ அங்கே போய் சேரணும்னா என்ன பண்ணணும்? சரியான ஆட்கள் பேசுறது யார் சொன்னாலுமே கேட்டுக்குவேன், சரியான ஆட்கள் சொல்கிறது மட்டும்தான் கேட்டுக்கணும் அப்படிங்கிற அறிவு லேட்டாக வந்தது. அப்போ சரியான ஆள் யாருன்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த சரியான ஆள்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த ப்ராசஸில் வந்து என்னென்னா என் நண்பர்கள்கிட்ட வந்து ஒரு தடவை கூட அவங்கக்கிட்ட நான் ஸ்கூலோ காலேஜோ கட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் படத்துக்கும் போனதில்லை. இத்தனைக்கும் படத்துக்குள்ளே இருந்துகிட்டே அதுக்கப்புறம் வந்து காதலிங்கிட்ட சண்டை, காதலிக்கிட்ட சண்டை, காதலியும் ஐயோ சிங்லரு. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸு, லவ்வரு, வீட்டு ஃபேமிலி யாருக்கிட்டையுமே நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்க எப்போ பண்ணாலுமே எரிச்சல்லையே இருப்பேன். நான் இவ்வளோ முக்கியமான வேலையில் இருக்கேன், இவ்வளோ பெரிய ஆளான ஆகணும்னு நான் ட்ரை பண்ணிருக்கேன், நீங்கள் ஏன் போட்டு என்னை பெருசாக டார்ச்சர் பண்ணுறீங்கிற மாதிரி நான் என்னமோ உலகத்தில் யாருமே பண்ணாததை பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இருக்கிற மாதிரியும். அவங்க வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஃபோன் பண்ணால் கூட சும்மா நயங்காதீங்கப்பா. எங்கள் அப்பாக்கிட்டேயும் சரி, இது வரைக்கும் அவர் கண்ணு பார்த்து கூட பேசினது கிடையாது. எங்கள் அக்கா கிட்ட வந்து நான் ஒரு 15 வருஷம் ஆச்சு அவகிட்ட பேசி, வீட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி தான் கேட்டால் சினிமா பண்ணோம். இப்போ இன்றைக்கி குட் டே ரிலீஸ் வெளில வந்துருச்சுன்னு வாட்டி அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு தனியாக இருக்கும்போது. சரி வந்துருச்சு, என்னமோ பெருசாக பண்ணணும்னு நினச்சேன். இல்லை இன்னும் பேசல. ஆனால் வந்து அவங்களுக்கும் என்ன என் மேலே எதுன்னா, என்னடா இவ்வளோ நாள் உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு உள்ளே இருந்திருக்கான். ஆனால் அவங்க வெளியே கேட்கல, ஏதோ பண்ணிடுவான்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் டே குட் டே முடிச்சுட்டு வெளில வராங்க, அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க. உண்மையாலுமே உனக்கு அந்த படம் எடுக்கிற ப்ராசஸ்லாம் கரெக்டாக வருமா, அந்த டீம் சரியான டீமில் தான் நீ இருக்கியான்ட்டு அழுக. எனக்கு அழுதெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, பல ஊர்லேருந்து பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு கனெக்ட். ஆனால் அவங்க அழுகும் பொழுது வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக நல்லா தான் போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை. மெயினாக நான் மன்னிப்பு கேட்குறது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய காதலி, என்னோடய ஃபேமிலி, என்னை சுற்றி ஒருத்தரையும் நான் புரிஞ்சிக்கல. அவங்க தான் என்னை புரிஞ்சிக்கல நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் சரியாக பக்குவமாக உட்காந்து இல்லை எனக்கு வந்து நான் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டுருக்கேன், என் மனதளவுலையும் உடல் அளவிலையும் ஸ்டக் ஆகிட்டுருக்கேன்னு எனக்கு புரிய வைக்கிறதுக்கான வார்த்தையும் வரல. இதுக்காகவே நான் பேசவே கற்றுக்கிட்டேன். அதுக்கு இவரோட ஸ்பீச் தான் நல்லா நங்கூரமாகவும் இருக்கும், ஆனால் வாழைப்பழம் சொருகி நங்குரத்தை அண்ணன் இறக்குவார். அது வந்து எனக்கு அந்த ஸ்டைல் பிடிச்சது. அந்த ஸ்டைல் வந்து நான் இவர்கிட்ட இருந்தால் எடுத்தேன். அப்படி பார்த்தா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் மன்னிப்பு கேட்கணும். நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன் லைஃப்பில், நிறைய தப்புன்னா பேசாமல் பந்தா காட்டிட்டு. சார் இந்த இன்டர்வியூ பார்த்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் திரும்பி பேசுவீங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். சார் நீங்கள் சார் சொன்னது மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்கானுங்க, வினோத் விமல். அவனுங்க டே நைட்டாக அவனுங்க கூட தான் 10 வருஷம், ஃப்ரம் எல்கேஜி டு அந்த 10th வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னுவாங்கள்ல. அதில் விமல் வந்து எனக்கு பயங்கர அட்வைஸ். அப்போ இருந்த சின்ன வயசு இந்த அட்வைஸ்னால், நான் ஒரு பயங்கர அட்ராசிட்டி கேரக்டர். ஸ்கூலில் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் கூட சேர்ந்து 2 பேரும் மாட்டிக்குவானுங்க. பிரச்சனை பண்ணுறது நான், எல்லா பிரச்சனையும் கூட மாட்டப்படுறது 2 பேரும் தான். நான் ஏன்டா தேவையில்லாமல் அதுதான் நாங்கள் 3 பேர், ஒரு புல்லட்டு, பைக்கு, ஒரு 10th அதை அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ். நாங்கள் நிறைய பிரச்சனை அவனுங்களை மாட்டி விட்ருக்கேன் தேவையில்லாமல். நாய்க்கு டையை கட்டி விட்டுருவேன், கூட இவனுக்கு 2 பேரும் நின்று போனால் ஸ்கூலில் மாட்டிக்குவேன். இது மாதிரி சின்ன இது. ஸோ அதிகமாக பாடுபடுத்தி இருக்குது அவனுங்கள தான். நான் அதிக ட்ராவல் பண்ணது அவங்களோட தான் ஸ்கூல் டேஸில். ஸோ அவனுக்கு 2 பேர்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நான் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அது கொஞ்சம் இப்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தப்போ, ஐயோ இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே, அவனுங்க என் மேலே வச்ச அந்த நம்பிக்கைலாம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன தாட் வந்திருக்கு. பட் அதுக்கு அவனுங்கிட்ட ஜாலியாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம். ஆமாம், சூப்பர் சார். 3 பேருமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், 3 பேருக்குமே கேட்குறேன் சார். முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா ரிவ்யூஸ் பற்றி. ஸோ ரிவ்யூஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மச் ஆஃப் ரிவ்யூஸ், விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படம் நான் இந்த படம் பார்த்தேன் இப்படி ரிவ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரான பிளாகர்ஸ் எல்லாருமே போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ரிவ்யூஸு நல்ல படைப்புகளை எந்த அளவுக்கு சார் வந்து மக்களிடம் போய் கொண்டு சேர்க்க முடியாமல் போயிடுது? எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி, ரிவ்யூவர்ஸ்லாம் யார்? ஒருத்தர் படம் எடுக்கிறான், உட்காந்து 100 கோடி மக்கள் பார்க்க போகிறாங்க, அவங்க முடிவு பண்ணிக்க போகிறாங்க. இதில் நீ யார் அப்படிங்கிறது தான். எப்படி வந்து இலக்கியத்தில் இடைச்சேர்கள் ரொம்ப ஆபத்தோ, அதே மாதிரி ஒரு கலைக்குள்ளே இடைத்தரகர்கள் ரொம்ப ஆபத்து. மக்கள் அங்கே முடிவு பண்ணுற நாங்கள் படம் பண்ணுறோம், நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க, நிறைய குறைய நீங்கள் சொல்லிக்க போகிறீங்க. காலகாலமாக அப்படி தான் உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை கால மாற்றத்தினால்
ரிவ்யூவர்ஸ்னு ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 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 நீதிமன்றத்திற்கு எப்படி நீதிபதியோ அப்படியான ஒருத்தன் ரிவ்யூ பண்ணால் அப்படி ஒருத்தன் ரிவ்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சினிமாங்கிற துறையை பற்றி இங்கே இருக்கிற அத்தனை கிராஃப்ட்ஸ் பற்றியும் கரைச்சி குடித்த ஒருத்தன், இதில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளையும், பொருளாதார நெருக்கடி உட்பட ஒரு தயாரிப்பாளரின் பார்வையிலிருந்து, ஒரு இயக்குனரோட பார்வையிலிருந்து, ஒவ்வொருத்தரோட பார்வையிலிருந்தும் பார்த்து அந்த எம்பத்தியோட உள்வாங்கிக்கிட்டு ஒரு ரிவ்யூ சொல்கிற அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியும். நீ 1-to-1 ஷேர் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் ஒரு மைக் கிடச்சிருச்சு, ஒரு கேமரா கிடச்சிருச்சுங்க உட்காந்துட்டு நீ உன்னோட தனிப்பட்ட வெறுப்புகளை, உன்னுடைய சார்புகள்லாம் நீ காமிச்சு, அல்லது நீ எங்கேயா பணம் கூட வாங்கியிருக்கலாம், அல்லது அந்த தனிப்பட்ட மனிதனை உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், அல்லது உனக்கு உன்னுடைய நீ மெச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சாதிக்கு எதிரான ஒரு சாதிக்காரனா கூட அந்த இயக்குனரோ ப்ரொடியூசரோ இருக்கலாம், அதுக்காகவும் நீ பண்ணலாம். இப்படி நீ ஒருத்தர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேகமாக ஓடிட்டு இருக்கிற மக்கள் சரி இதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இதை பார்க்கும்போது இல்லையா அது நிச்சயமாக பாதிக்கும். ஆமாம், அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் படம் ஓடுது, மக்கள் வந்து பார்க்குறாங்க, அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இடையில சிவனை வந்து மக்கள் வந்து க்யூலன்னு கூட பார்த்துக்கிட்டோம், நந்தி வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிம்பிளிஃபைடாக கேட்கணும்னா அந்த ரிவ்யூஸ் வந்து எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற படைப்புகளை பாதிக்குது சார்? நான் சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். அதுக்கேற்றுக்கு நடுவில் ஓகே, சூப்பர். இதற்கு பின்னாடி இருக்கிற உளவியல் நிறையா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அது அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் எனக்கு கோவலம் கிடையாது. நீ அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இயக்குனரே உன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு திரைக்கலை பற்றி பயின்று தான் கடைசி வரைக்கும் இருக்கான். ஒரு ரிவ்யூவருக்கு அந்தளவுக்கு இருக்கணும்னு இல்லை. மேலை நாடுகள்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஆகச்சிறந்த ரிவ்யூவர்னால் அவன் ஆகச்சிறந்த டைரக்டருக்கு ஈக்குவலாக இருப்பான், மிகப்பெரிய ஒரு ரைட்டருக்கு ஈக்குவலாக இருப்பான். அங்கே வந்து அது ஒரு ரைட்டருக்கு ஈக்குவலானது ஒரு விமர்சனம் செய்கிறதுங்கிறது, சும்மா ஏனோ தானோன்னு இல்லை. இவங்களுக்கு பின்னாடி நிறைய உளவியல் சிக்கல் இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்றைக்கி இந்த வியூஸ் வாங்கினா, நிறைய வியூஸ் வாங்கினா அதன் மூலமாக நமக்கு சம்பளம் வருது, நம்ம கொண்டாடப்படுவோம், நாம் ஒரு அனதர் ஹீரோவை மாறலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார், இது வந்து இயக்குனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் எதிர்பார்த்த வியூவை நான் கொடுக்கல, இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வந்திருக்கேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்க முயலுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே? ஆமாம், அது ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்குள்ளே ஒரு விமர்சகன் இருக்கான், அவனுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது, அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் வியூ இருக்குது. நீங்கள் அதை மேனிப்புலேட் பண்ணும்போது இல்லை, அது உங்களோட வியூ மட்டும்தான். அந்த ரிவ்யூவருங்க வந்து ஒரு 20 பேர் கொண்ட குழுவா, அல்லது அந்த திரைக்கலை பற்றி ஆழமாக தெரிஞ்ச ஒரு 100 பேருக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய பிரதிநிதியாக நீ ரிவ்யூ பண்ணுறியா? இதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ பாட்டுக்கு ஒரு மைக் முன்னாடி வந்துட்டு ஒரு பல்லக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க, அது எவ்வளோ பேரையும் பாதிக்கப்படும். அவன் அந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடுன்னு ஒன்று இருக்குது. அவன் பண்ணுறது இந்த மக்களுக்கு மட்டும்தான். அந்த மக்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க சொல்ல போகிறாங்க. அப்படி நிறைய படங்கள் வீணாகவும் போயிருக்கு, மக்களுக்கு பிடிக்கலன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கொண்டாடப்படும் பட்டிருக்கு இல்லையா? ஆமாம், அதனால் அது கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து செய்யுங்கிறது தான். இப்போ திரைக்குள்ள இருக்க நாங்களும் பொறுப்பு உணர்ந்து தான் செய்யணும். கண்டதை படத்தை எடுத்துடக்கூடாது. எங்களோட விஷன்லேருந்து தான் ஒரு படத்தை போகணும், எங்களோட ப்ளஷர்ஸ்லேருந்து நாங்கள் படம் பண்ணக்கூடாது. அது எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. மக்களுக்குமே அந்த கலை ரசனை வளரும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக கைத்தட்ட போகிறாங்க, இல்லைன்னா போகணும்னு சொல்ல போகிறாங்க. இடையில உட்காந்துக்கிட்டு பாப்கார்ன் திங்காது, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். தன்னை அறிதல், பொறுப்புணர்தல் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து குட் டே திரைப்படம் பற்றி பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் 3 பேருக்குமே. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் 18க்கு எங்கள் டீம் சார்பாக நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரீசன் வந்து ஒரு சின்ன படத்தில் பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ பண்ணி இன்னும் எங்களை கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து அது என்னோடய பர்சனலாக எங்கள் டீம் சார்பாக நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சார், இட்ஸ் அ ப்ளஷர். ரொம்ப நன்றி உங்களுடைய டைம் எடுத்துட்டு இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.